அன்பானவர்களே, மறுபடியும் நாம் வேதத்திலே கர்த்தருடைய ஊழியம் பழைய நியமத்திலே எப்படி நடந்தது என்று அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள காரியங்களை இப்போது தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. எபிரேயர் 9வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரம் ஒரு கூடாரமாக வைக்கப்பட்டு அதிலே ஆண்டவர் வந்து அவர்களை சந்தித்து அவர்களோடு உறவாடி பேசி கொண்டிருந்தார். அது அங்கு பாலைவனத்திலே அவர்கள் போட்டிருந்த ஒரு டென்ட் தான். அந்த கூடாரத்தை பற்றி அதில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த எபிரேயரை எழுதின ஒரு ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத் தருவார். அதை வாசிக்க இருக்கிறோம். 9:2 2 ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதில் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த தலம் என்று எனப்படும். அப்ப அந்த கூடாரத்துல முதல் பாகம் பரிசுத்த தலம். அதுல என்னென்ன இருக்குன்னு நம்ம வாசித்தோம். அடுத்தது திரைக்குள்ள இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதுல பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பதித்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோண்டை தளிர்த்த போலும் உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தது. அதற்கு மேலே கேருபென்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாக பேச இப்போது சமயமில்லை. அந்த கூடாரத்திலே முதலாம் கூடாரம், 2வது கூடாரம், மகாபரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் பற்றி பேசிக்கொண்டிருக்கிற அந்த எபிரேயரை எழுதிய அந்த ஆக்கியோன் அப்படியே உள்ள பொருட்களை எல்லாம் பற்றி பேசிக்கும்போது கடைசியில் மகாபரிசுத்த ஸ்தலத்துல உள்ள என்ன இருக்கிறது என்று பேசுறதுக்கு அவருக்கு ஆவி அனுமதிக்கவில்லை. இதெல்லாம் சமயம் இல்லை, சமயம் இல்லைன்னா எனக்கு இஷ்டம் இல்லை, அதுக்கு அடுத்தது மகாபரிசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லுறதுக்கு அங்க நிழலாட்டமா அங்க ஒன்றையும் வைக்கப்படவில்லை அப்படின்னு பயந்துட்டான். மற்றதெல்லாம் சொல்லலாம், விளக்கு, மேஜை, அப்பங்கள் அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் உயிருள்ளாத ஒரு பொருட்கள். ஆனா உள்ள போய் மகாபரிசுத்துல போகும்போது அங்க காண்கிற காட்சி அவனை பயமுறுத்தியது. அதனாலதான் அவன் சொல்றான், அதெல்லாம் பேச முடியாது, இப்ப சொல்ல முடியாது. காரணம், அங்கு காண்கிற அந்த காட்சியை அவன் நிழலாட்டமா எதற்கும் ஒப்பிட்டு சொல்ல அவனால் முடியாது. அப்படிப்பட்டுள்ள ஒரு மகத்துவம் உள்ள ஒருவரை அவன் காண்கிறான். அவரை பற்றி தான் அந்த 9ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். அந்த கூடாரத்துக்குள்ள அவன் சொல்ல விரும்புகிற அந்த காரியம், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு, அங்க உள்ள இருக்கிறது பிரதான ஆசாரியர். அவரை டைரக்டா அவர் என்ன இருக்காரோ அதுதான் சொல்ல முடியும். அதை அப்படியே அவன் பார்த்து பக்தியோடு என்ன சொல்லுகிறான், கைகளினால் செய்யப்பட்டதாக இந்த சிறு சொந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், அந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரம் இல்லாம உத்தமமான கூடாரம் என்று சொல்லப்படுறது கிறிஸ்துவ சரீரத்தை பற்றி அவன் சொல்றான். அவன் பார்த்தோம்னா அதை டூப்ளிகேட் பண்ணவோ அதற்கு நிழலா எதையும் சொல்லவோ முடியாதபடி, அது மாத்திரமல்ல, வெள்ளாட்டுக்கடா இளங்காய் இவருடைய ரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் சொந்த இடத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியரை அவன் பார்க்கும்போது அவன் அதுக்கு இணையா வேற எதையும் சொல்ல அவன் முடியாதபடி அந்த கேருபன்கள் பார்த்தவுடன் அதோட நிறைச்சிட்டு அவன் பயப்பட்டவனாய் பக்தியாய் பரிசுத்தமான தெய்வத்தினுடைய சாயலை அவன் கண்டு இரத்தத்தினால் ஒரே தரம் மகாபரிசுத்தில் பிரவேசித்த இயேசுவை பற்றி சொல்லுகிறான். இது நாம பழைய நியமத்தில் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையை பெற்ற போது அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஆண்டவர் மலையிலிருந்து பேசினார். அப்போ மோசே அந்த உடன்படிக்கை
பெற்றுக்கொள்வதற்காக மலையில் ஏறி போய்விட்டான். அப்போது ஜனங்கள் சில நாட்கள் காத்திருக்கும் போது ஒரு மாற்றமும் இல்லை, யாரும் வரவில்லை. அதனால அவன் அங்க இருந்த தலைவர் ஆரோன் அவனிடம் எங்களுக்கு வழிநடத்தும் தெய்வங்களை வேணும் என்று கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கேட்டது சரிதான், ஏன்னா அவங்க கேட்டது ஆலிவ், அவங்களுக்கு பிக்டோகிராஃபா புரிந்து கொண்டது ஆலிவ், வழி நடத்துகிற தெய்வம். அப்போ ஆண்டவர் பேசினார், அந்த சத்தத்தை கேட்டு அவங்க பயந்துட்டாங்க. அவர் பேச வேண்டாம், அவருக்கு பதிலாக இன்னொன்று காளை பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போது ஆரோனும் அவங்களுடைய எல்லா நகைகளை வாங்கி உருக்கி இமேஜை, காளையோட இமேஜை உண்டு பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தான். அவர்கள் அங்கு நமஸ்கரிக்க ஆரம்பித்தார்கள், நடனம் ஆடினார்கள். அவர்கள் பாவ சுபாவம் அவர்களுக்கு அப்போதான் பெருகிச்சு. காரணம், ஆண்டவர் அப்போது அவர்களே வான சேனைகளின் தூதர்களை ஆதரிக்கும்படியாக விட்டு விட்டார். எப்ப நம்ம தேவனை ஆராதிக்க மறந்து வேண்டாம் என்று வைக்கிறோமோ, அப்போது தேவனுக்கு அல்ல நாம் செய்கிற ஆராதனை வான சேனைகளின் அந்தகார சக்திகள ஆராதனை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ உண்மையாய் ஆண்டவர் பேசுகிறதை கேட்க மனதில்லாத போது அதற்கு இணையாக, அதற்கு மாறாக அவர்கள் ஒரு காளையின் உருவத்தை செய்த போது அவர்கள் அது நிமித்தமாக பாவம் செய்து ஒருவரை ஒருவர் விரகதாபதம் கொண்டு அவமானத்தை நடப்பித்தபடியால் ஆண்டவர் அவர்களை கொன்று போட்டார். அப்போ நம்ம இந்த வாசற்பு கூடாரத்துல மற்ற பொருள்கள் எல்லாம் ஒருவேளை நிழலாட்டமா நம்ம காணலாமே தவிர கிறிஸ்துவை அவருக்கு பதிலாக நிழலாட்டமாக உலக பிரகாரமாக எந்த பொருளையோ மனுஷனையோ கம்பேர் பண்ணி நம்ம அவர்களை வணங்கக்கூடாது. அது ஒரு பெரிய சாபம். கிறிஸ்துவுக்கு இணையாக உலகத்தில் ஒரு மனுஷனும் இல்லை. தெய்வ குமாரன் அவர் ஆட்டுக்குட்டியாய் வந்தது நம்மை ரட்சிப்பதற்காக தன்னையே தாழ்த்தி அவர் பாவ சரீரத்திலே வந்து நம்ம போல வந்து நமக்கு பாடுபடும்படியா வந்தார். அவர் மகான் வல்லமை உள்ள தேவன், பரிசுத்தர், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவரை உலக பிரகாரமாக உள்ள ஒரு மிருகத்துக்கு, ஒரு பறவைக்கு, வேற எதுக்கும் சாயலாக ஒப்பிட்டால் அது பெரிய சாபம், கர்ஸ். அப்படி செய்தால் நாம் வான சேனைகளுக்கு ஆராதனை செய்கிற மாதிரி ஆகிவிடும். அதனால் ஆண்டவருக்கு நாம் ஆவியினால் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆண்டவருடைய மகத்துவத்தை காண முடியும், அவருக்கு கொடுக்கிற மகிமையை கொடுக்க முடியும். அதை சரீர பிரகாரமாய் அவரை ஒரு இமேஜை மாற்றினால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த சம்பவம் நடக்கும். அதனால் யாரும் தயவு செய்து நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு சாயலாக ஒன்றையும் உருவாக்கவும் வணங்கவும் வேண்டாம். இயேசு நாமத்தில் இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.